பிறகு சூரியனும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார், செவ்வாயும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார். வரிசையாக இந்த 4 கிரகங்களுமே ராகுவுடன் சேரும் பொழுது அது உங்களுக்கு விரயஸ்தானம். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு விரயம் ஏற்படுமா அப்படின்னா, விரயம் ஏற்படுவது போல் 1-2 சம்பவங்கள் வந்தாலும் மனைவியை குறிகாட்டுகிறது புதன். இந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு இடத்தில் வழுக்கி விழ வேண்டிய ஒரு அமைப்பு. அது அவர்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது அவர்களுடைய 9க்கு 10, 10க்கு 9. அப்ப அவர்களுடைய தொழிலுக்கு அது பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு தொழிலாகவும், அப்போ அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய குட் புக்ஸ்ல போய் அமர்வதற்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வரம்பு மீற கோடு தாண்ட ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவில் சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம். இது ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். இப்போ இந்த கூட்டணியில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்க ராசியாதிபதி குரு, அது நீங்க மட்டும்தானா அப்படின்னா, உங்களுடைய ஜீவனம் சொல்லக்கூடிய உங்க தொழிலுக்கும் அதுதான் அதிபதியாக வருகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருந்து பிறகு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, புதன்கிறவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார். இப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் இந்த கூட்டணியானது இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பிறகு சூரியனும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார், செவ்வாயும் 11ஆம் இடத்திலிருந்து வரப்போகிறார். வரிசையாக இந்த 4 கிரகங்களுமே ராகுவுடன் சேரும் பொழுது அது உங்களுக்கு விரயஸ்தானம். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு விரயம் ஏற்படுமா அப்படின்னா, விரயம் ஏற்படுவது போல் 1-2 சம்பவங்கள் வந்தாலும் விரயம் ஏற்படாது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டணியை குரு பார்க்கிறார்.
குறிப்பா வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்களே இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு ஒப்பீனியன் கொடுக்க தயாராகி விட்டீர்கள். இதன் காரணம், இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கி 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 அப்படியே டோட்டலா மறத்து போய் ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது ஸ்கேன் பண்ணுவது போல் தெளிவா நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்ல தொடங்கி விட்டீர்கள். இது ஒரு விதத்துல நல்லது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்களுடைய வாழ்க்கை துணைவர். அப்போ நீங்க மீனராசி சகோதரியா இருந்தா கணவனை குறிகாட்டுகிறது புதன். நீங்க மீனராசி சகோதரராக இருந்தா மனைவியை குறிகாட்டுகிறது புதன். இந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, சுக்கிரனுடன் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு இடத்தில் வழுக்கி விழ வேண்டிய ஒரு அமைப்பு. அது நான் சொல்வது போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்ன 12ஆம் இடம்ங்கிறதே நமக்கு முடக்கம். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். 12ஆம் இடம்ங்கிறது சயனம்னா அப்போ தொடர்புகளா இருக்கலாம். திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும் திருமணம் ஆன நபர்களா இருந்தாலும் அது அவர்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது அவர்களுடைய 9க்கு 10 10க்கு 9. அப்போ அவர்களுடைய தொழிலுக்கு அது பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு தொழிலாகவும், அப்போ அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய குட் புக்ஸ்ல போய் அமர்வதற்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வரம்பு மீற கோடு தாண்ட ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும். இதனை உங்க ஆபீஸில் இருக்கக்கூடிய நபரே கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். கண்டிப்பாக நீங்களும் கவனித்து விடுவீர்கள். ஒரு காலகட்டத்துல இதனை நீங்கள் கவனித்து விட்டீர்கள் அப்படிங்கிறத உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உணர்ந்து விடுவார். பிறகு நாம் இந்த ஒரு தவறான பாதையில் பயணித்தால் இதனால் நம்மளுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதனை வெளியே காண்பிக்காமல், அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் நாசுக்காக அந்த ஒரு கமிட்மெண்ட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இதன் காரணம் என்னன்னா, இந்த கூட்டணிக்கு முழுவதுமாக குருவின் பார்வை. இங்கு குரு என்பது உங்களையும் உங்களுடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் நபரையும் குறிகாட்டுகிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் ஹாஃபில், அதாவது 23 தேதி வரை உங்களுக்கு லாபம் ஆதாயம் அனுகூலம். அப்போ அதன் பிறகு உங்களுக்கு நஷ்டமா அப்படின்னா நஷ்டம் கிடையாது. நஷ்டம் போல் வந்தாலும் கடைசியில் ஒரு சேஃப் ஜோனுக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். இன்னொரு பக்கத்தில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வது போல் வந்தாலும் கடைசி நேரத்தில் டச்வுட், இந்த குருவின் பார்வை இருப்பதனால் தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருமே தவிர உங்களை படுகொலியில் தள்ளாது, ஒரு மைனஸ் பாயிண்டை உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.